இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தலைநகரான காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு அவசர சிகிச்சை, பொது மருத்துவம், குழந்தைகள் பிரிவு, எலும்பு மருத்துவம், கண் மருத்துவம், சிறுநீரக மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவுகளுடன் 700க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடன் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்த நிலைமையில் மகப்பேறு நல மருத்துவ பிரிவு 5 மாடிகள் கொண்ட கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. முதல் தளத்தில் கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை பிரிவு, 2வது தளத்தில் பெண்கள் அறுவை சிகிச்சை மற்றும் விபத்து பிரிவு, 3வது தளத்தில் கர்ப்பிணி பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பகுதி, 4வது தளத்தில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பகுதி, 5வது தளத்தில் பிரசவத்திற்கு பின்னர் பெண்கள் பராமரிப்பு பகுதி ஆகியவை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் நாள் ஒன்றிற்கு 10க்கும் மேற்பட்ட பிரசவங்களும் 5 தளங்களிலும் 250க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் உள்நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மகப்பேறு மருத்துவ பிரிவில் போதிய அளவில் படுக்கை வசதி இல்லாமல் பிரசவித்த தாய்மார்கள் பச்சிளம் குழந்தைகளோடு தரையில் படுத்து கிடப்பதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ CVMP எழிலரசன், அரசு மருத்துவமனை அதிகாரிகள் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் திடீரென அதிரடியாக அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ பிரிவில் நுழைந்து ஆய்வு மேற்கொண்டார். ஆய்விற்கு வரும்பொழுது மருத்துவ பிரிவு வாசலில் பிரசவத்திற்கு வந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் கேட்பாரற்று படுத்து கிடந்த நிலையில் உடனடியாக பணியில் இருந்த மருத்துவரையும் செவிலியர்களையும் அதிரடியாக அழைத்து படுத்து கிடந்த பெண்மணியை அழைத்து சென்று பிரசவம் பார்க்க வைத்தார். பின்னர் ஒவ்வொரு பிரிவாக பார்வையிட்டு சென்ற நிலையில் 5வது மாடியில் பிரசவித்த தாய்மார்கள் பச்சிளம் குழந்தைகளோடு படுக்கை வசதி இல்லாமல் தரையில் படுத்து கிடப்பதை கண்டறிந்து மருத்துவமனை அதிகாரிகளை அழைத்து உடனடியாக படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து 2வது மாடியில் செயல்பட்டு வந்த சிகிச்சை பிரிவில் காலியாக இருந்த படுக்கை வசதிகளை மருத்துவமனை ஊழியர்கள் சுத்தம் செய்து தரையில் படுத்து கிடந்த தாய்மார்களுக்கு ஒதுக்கீடு செய்து வழங்கினார்கள். பிரசவம் நடந்து பல நாட்களாக தரையில் படுத்து கிடந்த தாய்மார்கள் படுக்கை வசதி செய்து கொடுத்த எம்எல்ஏவுக்கு நன்றி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவ பணிகள் இணை இயக்குநர், மருத்துவமனை கண்காணிப்பு அலுவலர் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோரிடம் பேசிய எம்எல்ஏ எழிலரசன் மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் எச்சரிக்கை விடுத்தார். மருத்துவமனையின் தேவைகள் குறித்து கேட்டறிந்ததோடு புதிய கட்டிட வசதிகளை ஏற்படுத்தி தர முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப் போவதாக உறுதியளித்தார். மருத்துவமனை வளாகத்தில் குடிநீர் பிரச்சினை உள்ளதாகவும் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் பழுது அடைந்த நிலையில் உள்ளது குறித்து பொதுமக்கள் எம்எல்ஏவிடம் புகார் தெரிவித்த நிலையில் உடனடியாக சரி செய்து தர மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் எம்எல்ஏ உத்தரவிட்டார். அரசு மருத்துவமனையில் அதிரடியாக நுழைந்து காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் ஆய்வு செய்த சம்பவம் மருத்துவமனை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ பிரிவுக்காக ஒரு தனி பெரிய கட்டடமே இங்கே இருக்கக்கூடிய இடத்தில் பேஷண்ட்ஸுக்கு, இந்த மாதிரி நோயாளிகள் வந்தவங்களுக்கு, பிரசவம் ஆனவங்களுக்கு படுக்கை வசதி இல்லாமல் சிலர் வந்து தரையில் படுக்க வைத்ததாக செய்திகள் அறிந்து அதை ஆய்வு செய்வதற்காக வந்தோம். அந்த ஆய்வின் பொழுது இணை இயக்குனர், மருத்துவமனை மற்றும் மருத்துவ அலுவலர்கள் எல்லோரோடு சேர்ந்து ஆய்வு செய்த போது செய்தியாளர்கள் நீங்களும் பார்க்கக்கூடிய நிலையில் பலர் வந்து இங்கே அதிக அளவில், எப்பொழுதுமே இல்லாத அளவிற்கு கூடுதலான பிரசவத்திற்கான உள்ள மகப்பேறுக்காகவே மட்டுமே வந்திருக்கக்கூடிய அளவில் இந்த சூழல் வந்து அவங்களால் எதிர்கொள்கிறதுக்கு கூடுதல் படுக்கை வசதி தேவைப்படுகிற நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக வந்து இங்கே ஒரு ஃப்ளோரில் 5வது மாடியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது மாதிரி இருந்தது. 2வது மாடியில் ஒரு வார்டு வந்து அவசர சிகிச்சை பிரிவுன்னு என்று பொதுவாக பெண்களுக்காக அவசர சிகிச்சை பிரிவுக்காக ஒன்று ரிசர்வாக இருந்திருக்கு. அந்த இடத்தில் இப்பொழுது அங்கே இருந்த பேஷண்ட்டெல்லாம் டெங்கு போன்ற அவசர சிகிச்சை பிரிவுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு மாற்றப்பட்டு அவர்களை
இது முழுக்க முழுக்க மகப்பேறு மருத்துவத்துக்காக வந்தவர்களுக்காக மட்டுமே என்ற அளவில் அந்த வார்டை 2வது மாடியில் இருக்கக்கூடிய அந்த வார்டு முழுவதும் இப்போ அதை சுத்தம் செய்யப்பட்டு அங்கே யாரெல்லாம் படுக்கை வசதி இல்லாமல் இருந்தார்களோ அவங்க எல்லாருமே இப்போ படுக்கை வசதி கொண்டதாக கொண்டு போய் அவங்கள அனுமதித்து விட்டு தான் இப்போ நான் வந்து உங்களை சந்திக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் இனி வருங்காலத்தில் ஏற்படக்கூடாது என்று மருத்துவ பெருமக்களிடம் கேட்டிருக்கிறேன். அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பான சில பில்டிங்ஸ் இங்கே இருக்கக்கூடியது மேல் சர்ஜிக்கல் வார்டு என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கான அறுவை சிகிச்சை வார்டு என்று ஒன்று இங்கே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பழமையான கட்டிடம். எனவே அதை இடித்து விட்டு ஒரு புதிய கட்டிடம் தேவை என்ற நிலை இருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பாகவே நாம் ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். இது குறித்து மிக விரைவில் அதற்கான ஏன்னா அது இடிக்கிறத பற்றி மட்டும் இல்லை, இடித்தாலும் பெரிய கட்டிடமாக கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு நிதி ஆதாரத்திற்காக அதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. மிக விரைவில் புறநோயாளிகளுக்கான ஒன்று தனி பிரிவு இப்போ இருக்கக்கூடியதும் பத்தலை. ஏன்னா ஒரு நாளைக்கு 2800 பேர் 3000 பேர் வரக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இருக்கிறதுனால புறநோயாளிகள் பிரிவுக்கும் புதிய கட்டிடமும் அதே போல் உள்நோயாளிகளுக்கான கூடுதல் கட்டிடமும் கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அதற்கான திட்டங்களை முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை கேட்டு பெற்றுத் தருகிறேன் என்று அமைச்சர் சொல்லியிருக்கிற காரணத்தினால் அது மிக விரைவில் தீர்க்கப்படும். இப்பொழுதைக்கு இந்த இடத்தில் இந்த பிரச்சனைகள் நிகழாமல் இருப்பதற்காக மருத்துவர்களிடம் நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இது குறித்து நீங்கள் ஒரு திருப்பதி குன்றத்தை சேர்ந்த திரிசான ஒரு லேடி வந்தாங்க, அவங்களே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 10 நிமிஷத்துல டெலிவரி ஆயிடுச்சு. ஆமாம், விட்டுனால மயக்கம் போட்டு தாங்கள் போகும்போது தான் அந்த பகுதியில். ஆமாம், உண்மை. இப்போ அந்த அதான் இப்போ நான் வந்திருக்கு இப்போ இது ஆய்வில் இருக்கும் பொழுதே நான் இதேச்சா நாங்கள் எல்லாரும் வந்தோம். அப்படி அந்த ஆய்வில் இருக்கும்போது வரும்போது பார்த்ததில் ஒரு பெண்மணி ரொம்ப கரெக்டாக இந்த டெலிவரின்ற அந்த நேரத்தில் வந்திருக்காங்க. அவங்களால முடியாமல் அங்கேயே விழுந்துட்டுருக்காங்க. அதாவது சாஞ்சி உட்காந்துட்டாங்க, அப்படியே முடியல அந்த அம்மாவால். விரைவாக மருத்துவர்கள் செயல்பட்டதன் விளைவாக நம்ம அழைச்சி சொன்னதன் பேரில் ஒரு நார்மல் டெலிவரியிலே வந்து அந்த குழந்தை பிறந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒன்று. நீங்கள் எல்லாமே வந்திருந்த நேரத்தில் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடு அந்த குழந்தை பிறந்திருப்பதாக தான் நான் கருதுகிறேன்.